வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த பேடிஎம் வீடியோ சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் வந்து எனேபிளில் இருந்ததுன்னா அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பேடிஎம் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் அந்த வீடியோக்குள்ளே ஒரு ஆப் ரெஃபரல் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 1 வீக்குக்குள்ளே ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் 10 டிரான்சாக்ஷனுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இல்லை லெஃப்ட் சைடில் 3 ஏரோ இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆட்டோ பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன ஆப்ஷனை வந்து ஆட்டோ பேமெண்ட்டில் செட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எல்லாமே இதில் ஷோ ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் நவ் ஒன்று ஆப்ஷன் தான் மட்டும்தான் ஷோ ஆகும். இப்போ நான் 3 ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்மளுடைய பெஸ்காம் பில்லு, இபி பில்லு, அப்புறமா நம்மளுடைய பேடிஎம் வாலெட்டில் வந்து எப்போ ஒரு டைம் வந்து 200 ரூபாய்க்கு கீழே வருதோ அப்போ 1000 ரூபா ஆட் பண்ணுறது மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும், ஆட்டோ பேமெண்ட் ஆகக்கூடாதுன்னா அதை எப்படி கேன்சல் பண்ண நினச்சிங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நான் பெஸ்காம் பில்லை கேன்சல் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை ஆரோ வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாஸ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்னு வரும். இன்னொன்று கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து இந்த கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் என்ன ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேன்சல்டுன்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய மெயின் பேஜில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. இதே போல் உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட் ஆட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட் எனேபிள் பண்ணுறது எப்படின்னு தெரியணுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேடிஎம் வீடியோ சீரீஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா டைப்பான மணி ட்ரான்ஸ்ஃபர் வீடியோவும் அதில் போட்டிருக்கோம். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல மணி ட்ரான்ஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.